கன்னியாகுமரி மாவட்டத்தோட இன்டீரியர் பார்ட்ல இருக்க ஒரு சின்ன கிராமம் தான் என்னோட நேட்டிவ். என்னதான் எங்களோட கன்னியாகுமரி மாவட்டம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிட்டு வந்தாலும் என்னோட சொந்த கிராமம் என்னவோ பெருசா மாறவே இல்லை. நான் சின்ன வயசுல எப்படி பார்த்தனோ இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ நீங்க என்னோட கிராமத்துக்கு வந்து பார்த்தாலும் ஏதோ டைம் டிராவல் பண்ணி 80களுக்கு வந்துட்டோமோன்னு கண்டிப்பா நினைப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு கிராமம் அது. அந்த சைட்ல இதே மாதிரி சில கிராமங்கள் இருக்கத்தான் செய்து. இப்படிப்பட்ட எங்க கிராமத்துல ரொம்ப ஃபேமஸா சொல்லப்படுற ஒரு கதை இருக்கு. கதைனா என்னமோ சின்ன பசங்களை பயமுறுத்துற மாதிரியோ இல்ல கற்பனையா சொல்லப்பட்ட கதையெல்லாம் கிடையாது. எங்க கிராமத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி உண்மையாவே நடந்த சம்பவங்கள் தான் அவையெல்லாம். எனக்கு தெரிஞ்ச இந்த கதையை 3-4 தலைமுறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த சம்பவம் எல்லாம் என்னோட தாத்தாவோட அப்பா, அதாவது என்னோட கொள்ளு தாத்தா காலத்துல நடந்திருக்கும் போல. அந்த கதையை என்னோட கொள்ளு தாத்தா என் தாத்தாவுக்கு சொன்னாரு. என் தாத்தா எங்க அப்பா சின்ன வயசா இருக்கும்போது அவருக்கு சொல்லியிருக்காரு. நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு எங்க அப்பா சொன்னாரு. இப்படி அந்த கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே அந்த கதை தெரியும். அப்படி என்னடா கதைன்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். கன்னியாகுமரியோட இன்டீரியர்ல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க நிறையவே ரப்பர் மரங்களையும் ரப்பர் தோட்டங்களையும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் எங்க கிராமமும். எங்க கிராமத்தை சுத்தி சில ரப்பர் தோட்டங்கள் இருக்கு. அங்க வேலைக்கு போறது தான் எங்க ஊர் மக்களோட பிரதானமான தொழிலே. அந்த மாதிரியான ரப்பர் தோட்டத்துக்கு நடுவுல ஒரு காலத்துல காவு இருந்ததா சொல்லுவாங்க. காவுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. பட் கன்னியாகுமரி நாகர்கோவில் சைட்ல இருக்கவங்க, அதுவும் குறிப்பா கேரளா பார்டர் கிட்ட இருக்கவங்க, கேரளாவில் இருக்கவங்க, ஏன் கர்நாடகாவில் இருக்கவங்க கூட, அதுவும் குறிப்பா அந்த ரீஜனோட கிராம பகுதிகளில் வாழ்ந்தவங்க கண்டிப்பா இந்த காவுன்னா என்னன்றத பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, இல்ல நேர்ல கூட பார்த்திருப்பாங்க. சரி, இந்த காவுன்னா என்ன? அது ஒரு சின்ன சீக்ரெட் பிளேஸ்னு சொல்லலாம். இன்னும் இதை சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா, எல்லா ஊர்லயும் சின்னதா விநாயகர் கோயில் இருக்கும்ல, அதே மாதிரியான ஒரு புனித இடத்தை தான் காவுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன, இது பார்க்க ஒரு சின்ன தோட்டம் மாதிரியே இருக்கும். அதுக்கு நடுவுல ஒரு சிறு தெய்வத்தோட சிலையை வச்சிருப்பாங்க. அங்க போய் மக்கள் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அங்க திருவிழா மாதிரி எல்லாம் கூட நடக்கும். இங்க போய் வேணா நடக்கும்ன்றது அங்க இருக்க மக்களோட நம்பிக்கை. அந்த மாதிரியான ஒரு காவு எங்க ஊர்ல இருக்க ஒரு தோட்டத்துக்கு நடுவுல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்துதான். அந்த காலத்துல பெரிய பெரிய தூணெல்லாம் வச்சு ஒரு சின்ன கோவில் மாதிரியே கட்டி கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த கோயில் மாதிரியான அமைப்புக்கு கீழே ஒரு பெரிய புதையல் இருந்ததா ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த புதையலை யாரும் எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக அதை பாதுகாக்க ஒரு அமானுஷ்யமான சக்தியை, அதை பூதம்னே வச்சுக்கலாமே, பூதத்தை காவலுக்கு வச்சாங்களாம். அந்த பூதத்தை மீறி அந்த புதையலை யாராலையும் எடுக்க முடியாதான், ஏன் நெருங்க கூட முடியாதான். இருந்தாலும் எங்க கிராமத்துல ஒரு வழக்கம் இருந்திருக்கு. வசதி இல்லாத ஏழை மக்கள் அவங்களோட பொண்ணு கல்யாணத்துக்கோ இல்ல வேறு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா ராத்திரி நேரத்துல அந்த காவுக்கு வந்து வெத்தலை பாக்க வச்சு மனசுருகி வேண்டிட்டு போவாங்களாம். அப்படி வேண்டிட்டு போன மறுநாள் அவங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு தேவையான நகை அங்க இருக்குமா. இத அந்த புதையலை பாதுகாத்துட்டு வர்ற பூதம் தான் கொடுத்ததா ஊருக்குள்ள ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்கு இருந்திருக்கு. உண்மையை சொல்லுன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி நகையெல்லாம் கூட கிடைச்சிருக்கு போல. இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னதான் புதையலை காக்கிற அந்த பூதம் நகைகளை கொடுத்தாலும் அது டெம்பரவரி தான், அவங்களே வச்சுக்க முடியாது. அவங்களோட தேவை முடிஞ்ச உடனே அந்த நகையை திரும்ப கொண்டு போய் அந்த காவலியை வச்சிடணும். ஒருவேளை அப்படி மட்டும் வைக்காம போனா கண்டிப்பா அதுக்கான தண்டனை ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு கிடைச்சே தீருன்றதும் ஒரு நம்பிக்கை. இதுக்கு பயந்துகிட்டே அங்கிருந்து நகையை எடுத்துட்டு வந்தவங்கலாம் அவங்களோட தேவை முடிஞ்சதும் திரும்ப கொண்டு போய் வச்சிடுவாங்க. இப்படியே பல காலம் கடந்திருக்கு. அப்போ தூணெல்லாம் வச்சிருந்த கோயில் மாதிரியான அமைப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மண்ல புதைஞ்சு போயிருக்கு. எங்க கொள்ளு தாத்தா காலத்துல எல்லாம் அந்த இடம் முழுசாவே புதஞ்சிருச்சு போல. இருந்தாலும் அது புதஞ்சு போன இடத்துலயே ஒரு சின்ன மேடை மாதிரி கட்டியிருக்காங்க. அங்கதான் சாமி கும்பிடுறதுல ஆரம்பிச்சு எல்லா விஷயமும் நடந்து வந்திருக்கு. அப்பயுமே உண்மையான தேவை இருக்கவங்க அங்க போய் மனசார வேண்டிக்கிட்டு வந்தா அவங்களுக்கு அடுத்த நாள் தங்க நகை கிடைச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கு. அதை எடுக்கிறவங்க கொஞ்ச நாள் அவங்களோட தேவையெல்லாம் முடிஞ்சதும் கொண்டு போய் வச்சுட்டும் வந்துருவாங்க. இப்படி வழக்கம் இருக்கும்போது தான் எங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளுக்கு இந்த நகையெல்லாம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு போல. இதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாள் ராத்திரி அந்த காவுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய மரத்து மேல ஏறி உட்கார்ந்ததா சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாதான். ஏன்னா அவர் திரும்ப வரவே இல்லையாம். இதை கவனிச்ச ஊர் மக்கள் என்ன பேசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த மனுஷன் நகையை கொண்டு வந்து வைக்கிற அந்த அமானுஷ்ய சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதால அவரை அதுவே கொண்டு போயிட்டதா பேசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் ஊர் மக்கள் யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் ஒன்று நடந்தது. அந்த ஆள் மறைஞ்சிருந்து பார்த்ததுக்கு அப்புறம் யாரு எப்படி போய் வேண்டுனாலும் அந்த பூதம் திரும்ப வரவே இல்லையாம். ஊர் மக்களும் என்னென்னலாமோ பூஜையை செஞ்சு பார்த்திருக்காங்க.
ஆனா புதையலை பாதுகாத்து வந்த அந்த பூதம் மொத்தமாவே காணாம போன மாதிரி ஆயிருக்கு. ஒரு டைம் வரைக்குமே கூட அது திரும்ப வந்துடும்னு எதிர்பார்த்திருக்காங்க கிராம மக்கள். ஆனா கடைசியில அவங்க ஏமாந்துதான் போனாங்க. இதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்க போய் வேண்டிக்கிறதையே நிறுத்திக்க ஆரம்பிச்சாங்க ஊர்க்காரங்க. இருந்தாலும் அங்க புதையல் இருக்குன்ற கதை மட்டும் யாரோட ஞாபகத்துல இருந்தும் போகவே இல்லை. ஊர்ல இருந்தவங்க எல்லாம் இன்னும் அந்த புதையல் அங்கதான் இருக்குன்னு உறுதியாவே நம்பி இருக்காங்க. இப்படியே இந்த கதை பல வருஷமா எங்க ஊர்ல சொல்லப்பட்டுட்டு வந்திருக்கு. அப்பதான் அந்த புதையலை எப்படியாவது எடுக்கணும்னு சில பேருக்கு தோணவும் செஞ்சிருக்கு போல. இதுக்காக அந்த காவு இருந்த தோட்டத்தோட ஓனரை கன்வின்ஸ் பண்ணி அங்க தோண்டி பார்க்க முடிவெடுத்திருக்காங்க. பக்கத்துல கேரளாவில இருந்து ஒரு நம்பூதிரியை கூட்டிட்டு வந்து பெருசா பூஜையெல்லாம் போட்டு அந்த இடத்துல தோண்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல தோண்டும் போது முன்னாடி இருந்து புதஞ்சு போன அந்த தூண்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. கதையில மட்டுமே கேட்ட இதை நேர்ல பார்த்ததும் உண்மையாவே இதுக்கு கீழே புதையல் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு அதை ஆழமா தோண்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா எவ்வளவு தோண்டியோ அங்க புதையல் மட்டும் கிடைக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல புதையல் எதுவும் கிடைக்காததால தோன்றதையே நிறுத்தவும் செஞ்சாங்க. இது வெளியே தெரிஞ்சதும் ஊருக்குள்ள என்ன பேசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த புதையலை பாதுகாத்துட்டு வந்த அந்த பூதமே கிராமத்தை விட்டு போகும்போது அந்த புதையலை தன்னோடையே எடுத்துட்டு போயிருச்சு போலன்னு பேசிக்க ஆரம்பிச்சாங்க. காவல புதையல் இருக்கான்னு தோணுனதை பத்தியே ஊருக்குள்ள பல வாரங்களுக்கு பேசிட்டு இருந்தாங்க. அந்த சம்பவத்தோட பரபரப்பு குறையறதுக்குள்ளேயே அந்த காவு இருந்த தோட்டத்தோட ஓனர் மர்மமான முறையில இறந்து போனாரு. ஜனங்க அது பத்தியும் கொஞ்ச நாளைக்கு பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த காவு பத்தி சொல்லப்படுற கதையில அதுவும் ஒரு பகுதியா மாறிச்சு.